الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد آتينا موسى الكتاب وقفينا من بعده بالرسل ولقد آتينا موسى الكتاب وقفينا من بعده بالرسل وآتينا عيسى بن مريم البينات وأيدناه بروح القدس صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய நேசர்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் சஃபுத்து தஃபாசீர் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் தெளிவாக விளக்கமாக பார்த்து வருகிறோம். அந்த ஆயத்துகளுடைய தொடர்களிலே அல்ஹம்துலில்லாஹ் இதுவரைக்கும் 86 ஆயத்துகளை பரிபூர்ணமாக நிறைவு செய்து விட்டோம். இப்பொழுது இங்கு நாம் 87வது ஆயத்திலிருந்து 92வது ஆயத்து வரைக்கும் காண இருக்கிறோம். கால் அல்லாஹு தஆலா, அதாவது வலகத் ஆத்தைனா மூசல் கிதாப வகஃபைனா மின் பஅதிஹி பிர்ருசுல் என்று துவங்கும் அந்த ஆயத்திலிருந்து இலா சும்ம தஹதுல் அஜ்ல மின் பஅதிஹி வஅன்தும் ஸாலிமூன் என்று முடியும் வரைக்கும், இன்று முடியும் 92வது ஆயத்து வரைக்கும் உள்ள ஆயத்துகளுடைய அர்த்தங்களை, அதற்கு முன்னுள்ள ஆயத்துகளோடு அவர்களுடைய தொடர்பு என்ன என்பதையும், அதேபோல் இதில் இறங்கிய காரணங்கள் ஏதும் இருக்கின்றதா என்பதையும், இதன் விளக்கங்களையும், இந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கக்கூடிய இலக்கிய அந்த நயங்களையும், இந்த ஆயத்துகளின் மூலமாக நமக்கு இந்த சமுதாயத்திற்கு கியாமத் வரை வரக்கூடிய மனித சமுதாயத்திற்கு என்ன பயன் கிடைக்கின்றது என்ற விஷயங்களையும் நாம் காண இருக்கிறோம். இப்ப இந்த பாடம் 102வது பாடம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, வழக்கமாக ஒரு பாடத்திற்கும் நாம் தலைப்பு கொடுப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் 101வது பாடத்திற்கு ரூஹுல் குதுஸ், அதாவது குதுஸ் என்ற வார்த்தையின் பொருளும் அதன் டீட்டெயில்ஸ் விளக்கமும் என்ன என்பதை பார்த்தோம். இந்த 102வது பாடத்திற்கு நாம் வழங்கியிருக்கக்கூடிய தலைப்பு தொடர்பு என்பதை தான் பார்க்க போறோம். அதாவது முன்னுள்ள ஆயத்துகள், இந்த ஆயத்துகளுக்கும் மத்தியுள்ள தொடர்பு என்ன, அதே போல் அகராதி சம்பந்தமான அர்த்தங்களை சென்ற பாடத்தில் நாம் பார்த்தோம். அதில் பாதியை பார்த்தோம், இன்னும் கொஞ்சம் அதில் மீதி இருக்கிறது. அதையும் சேர்த்து இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் பார்த்துவிட்டு தொடர்பு சம்பந்தமான விஷயங்களையும், அதாவது கடந்த ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் மத்தியில உள்ள தொடர்பு என்ன என்பதையும் நாம் இன்ஷா அல்லாஹ் காண இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாம கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன, நாம் இந்த பாடத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, மோசமான பகரம் செலுத்தும் பனு இஸ்ரவேலர்கள். நான் இங்க ஆரம்பத்திலிருந்து பனு இஸ்ராயலை பற்றி தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. பனு இஸ்ராயல்னா என்ன, யாரு என்பதை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஞாபகத்திற்காக வேண்டி மேலோட்டமாக சொல்லிக் கொண்டு செல்கிறோம். பனு இஸ்ராயில் என்றால் இஸ்ராயிலுடைய குழந்தைகள் என்பதாக அர்த்தம். இஸ்ராயில் என்பது யாரை குறிக்கிறது என்றால் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கும். இஸ்ரா என்பது அப்து என்பதற்கு சொல்லப்படும். ஈல் என்பது அல்லாஹ்விற்கு சொல்லப்படும். அல்லாஹுடைய அடிமை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில், அவருடைய சந்ததிகள், அவருடைய குழந்தைகளுக்கு பனு இஸ்ராயில் என்பதாக சொல்லப்படும். சரி, மோசமான பகரம் செலுத்தும் பனு இஸ்ரவேலர்கள். பனு இஸ்ரவேலர்கள் செய்யக்கூடிய அந்த பகரம் இருக்குது, மோசமான பகரம் செலுத்தும் பனு இஸ்ரவேலர்கள். ஏன்னு சொன்னா, பொதுவாக ஒன்று இருக்குது, நம்முடைய ஷரியத்தின் பிரகாரம் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த அந்த ஒற்றுமை, இன்னும் உறவு முறை, ஆதரித்தல், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பேசப்படும் போது நாம் பார்த்திருப்போம். அஹ்சின் மன் அஸா இலைக், உனக்கு கேடு செய்தவனுக்கு கூட நீ உபகாரம் செய் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். அப்போ கேடு செய்தவனுக்கே உபகாரம் செய்ய சொல்லுது. ஆனால் பனு இஸ்ரவேலுடைய செயல் என்ன, உபகாரம் செய்ததற்கு பதில் கூட அவங்க கேடாகத்தான் செய்தார். உபகாரம் ஒரு புறத்திலிருந்து, உதவி ஒரு புறத்திலிருந்து, நலவுகள் ஒரு புறத்திலிருந்து, எல்லா விதமான
கயிர்களும் ஒரு புறத்திலிருந்து அவர்களுக்கு இறங்குகிறது. அதற்கு எதிரிலே அவர்கள் செலுத்தக்கூடிய பகரம் துரோகம், செலுத்தக்கூடிய பகரம் நன்றி கெட்டத்தனம், செலுத்தக்கூடிய பகரம் பிடிவாதம், செலுத்தக்கூடிய பகரம் விதண்டாவாதம், செலுத்தக்கூடிய பகரம் நிராகரிப்பு. இப்படி ஒவ்வொன்றும் நேர் மாற்றமான மோசமான பகரத்தை செலுத்துகிறார்கள். அது சம்பந்தமாகத்தான் இந்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் காண இருக்கிறோம். பாருங்க, மோசமான பகரம் செலுத்தும் பனு இஸ்ரவேலர்கள் என்ற தலைப்பின் கீழ் தான் இந்த பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம். இன்ஷா அல்லாஹ் நாம் விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். சென்ற பாடத்திலே லொகத், அதாவது லொகத்துடைய சம்பந்தமாக, அகராதி பொருள் சம்பந்தமாக நாம் ஒவ்வொரு விஷயங்களையாக பார்த்து வந்தோம். அந்த தொடரிலே இதுவரைக்கும் பார்த்திருக்கின்றோம். நாம் யுக்தன் என்பதாக வரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். அதை தொடர்ந்து இப்போ லஅன்னாஹும், லஅனஹும் என்ற அந்த வார்த்தையை பார்க்க போகிறோம். அந்த ஆயத்தில் வரக்கூடிய லஅனஹும் என்ற வார்த்தை, வலகத் ஆத்தைனா மூசல் கிதாப வகஃபைனா மின் பஅதிஹி பிருஸ்லி, அதில் அந்த தொடரில் வரும்போது வகாலு குலூபுனா குல்ஃப் பல் லஅனஹுமுல்லாஹு பிகுஃப்ரிஹிம், வகாலு குலூபுனா குல்ஃபுன் பல் லஅனஹுமுல்லாஹு பிகுஃப்ரிஹிம். லஅனஹுமுல்லாஹ் என்று வருகின்றது அல்லவா, அந்த வார்த்தையினுடைய லஅன என்ற வார்த்தையை தான் இங்க பார்க்க போறோம். அது சபித்தான்ற அர்த்தம். லஅனஹும் அஸ்லுல் லஅனி, அஸ்லுல் லஅனி ஃபி கலாமில் அரபி, அரபி கலாமிலே லஅனுடைய அசல் என்ன? லஅன், அல் லஅனு என்றால் என்ன? அல் லஅனு என்றால் என்ன? அத்தரது வல் இபாது, அத்தரது வல் இபாது விரட்டுதல், தூரமாக்குதல் என்று பொருள்படும். லஅன்னா என்னது? தூரமாக்குதல், தூரமாக்குதல், விரட்டுதல் என்பதாக என்ன செய்யப்படும்? பதில் சொல்ல, அதுக்கு பொருள் சொல்லப்படும். ஏன்னா லஅன் ஷைத்தான், லஅன் தானே, ஷைத்தான் மல்ஊனா இருக்கான். அதனால என்னது, அவங்க மல்ஊனா இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன சொல்லப்படுது? ஷைத்தானை தூரமாக்கிட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்தில் ஆராஃப்ல பார்த்தா நமக்கு தெரியும். அல்லாஹ் தெளிவாக அதில் அந்த விஷயங்களை தெளிவாக சொல்லியிருப்பான். அவங்களுக்கு இந்த ஷைத்தானுடைய அந்த செயல்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஷைத்தான் கேட்குறான், அந்த நீலா யோமி அசூல் கால இன்னக்க மினல் முன்தரீன் கால ஃபபிமா அகுவைத்தனி லா அகூதன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம் என்று சொல்லும்போது, அதாவது ஃபஹபித், அல்லாஹ் குர்ஆனை சொல்லும்போது என்னது, அவனை அந்த ஷைத்தானுடைய விஷயத்தை சொல்லும்போது கால ஹுருஜ் மின்ஹா மதுஊம மதுஹூரா என்பதாக சொல்கிறான். அதாவது விரட்டப்பட்ட நிலையில், தூரமாக்கப்பட்ட நிலையில் ஷைத்தானுடைய மத்ரூத், அதாவது என்னது, அவன் தூக்கி எறியப்பட்டவன், விரட்டப்பட்டவன், தூரமாக்கப்பட்டவன் என்று ஷைத்தானுக்கு பெயர் சொல்லப்படுது. ஏன்? அவன் மல்ஊன். அசல்ல பார்த்தா அவன் யாரு? மல்ஊன், சபிக்கப்பட்டவன். அப்போ அந்த சபிக்கப்பட்டவன் சாபம் என்பதற்கு, லஅன் என்பதற்கு அத்தரது வல் இபாத் என்ற பொருள் கொள்ளப்படும். தரதுனா தூர விரட்டுதல், ஏன்னா தரத யத்ருது, அதே மாதிரி இபாத் அப்படின்னா தூரமாக்குதல். சரி, அப்போ இந்த தரத் அல் இபாதுங்கிறது தூரமாக்குதல், சபிக்கப்படுதல், அதாவது விரட்டப்படுதல், வெளியேற்றப்படுதல், இதற்கு சொல்லப்படும். ஷைத்தான் ஜனத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட சொல்றது தரத்துங்கிற வார்த்தை புழங்கப்படுறதை பார்க்குறோம். சரி, யுகாலு திபுன் லஈனுன், திபுன் லஈனுன் ஃபைலுங்கிற வசனில் வருது. பொதுவாக ஃபைலுங்கிற வசனில் வர்றது ரெண்டு அர்த்தத்துலையும், பிமானல் ஃபாயில் பிமானல் மஃஊல், ஃபாயில் மஃஊல் ரெண்டு அர்த்தத்திலே வரும். திபுன் லஈனுன் இந்த இடத்துல மஃஊல் அர்த்தம் ஐ மத்ரூதுன், விரட்டப்பட்ட, விரட்டப்பட்ட ஓனாய். திபுன்னா ஓனாய், அப்போ விரட்டி அடிக்கப்பட்ட ஓனாய்க்கு சொல்றது ஐ மத்ரூதுன். முபாதுன் தூரமாக்கப்பட்ட, மத்ரூதுன் முபாதுன் என்னது? விரட்டி அடிக்கப்பட்டது, தூரமாக்கப்பட்டது. அபாத யுபஇது முபஇதுன் முபாதுன், தரத யத்ருது தாரிதுன் மத்ரூதுன். சரி, வல் முராது அக்ஸாஹும் வ அபஅதஹும் அன் ரஹ்மதிஹி, அக்ஸாஹும் அவர்களை கடைசியாக்கி விடுதல், தூரமாக்கி விடுதல், எல்லையில் இல்லாமல் ஆக்கிறது. வ அபஅதஹும் அவர்களை தூரமாக்கி விடுதல், அன் ரஹ்மதிஹி அவனுடைய ரஹ்மத்தை விட்டு. அப்போ லஅனத் அப்படிங்கிறது என்னன்னா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமானதான் லஅனத் கிடைக்கும். ஏன் மல்ஊன் அப்படின்னா, அங்கே மர்ஹூமா இல்லாம அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கு தகுதியானவனா இல்லை. அப்போ அவனுடைய ரஹ்மத்தை விட்டும் அவர்கள் தூரமாகிவிட்டார்கள், கடை கோடியை அடைந்து விட்டார்கள், இறுதி எல்லைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு அக்ஸாஹும் அவர்கள் கடைசி ஆகிவிட்டார்கள், ரஹ்மத்துங்கிறது கிடைக்காது. அபாதஹும் தூரமாகிவிட்டார்கள், அன் ரஹ்மத்திஹி அவனுடைய ரஹ்மத்தை விட்டும். சரி, யஸ்தஃப்திஹூன,
யஸ்தன்சுரூன இஸ்தன்சர யஸ்தன்சுரு மினல் இஸ்திஃப்தாஹி அதாவது இஸ்தஃப்தஹ யஸ்தஃப்திஹு அபு யஸ்தஃப்திஹூன யஸ்தன்சுரூன மினல் இஸ்திஃப்தாஹி வஹுவ தலபுல் ஃபத்ஹி அதாவது பொதுவாக இந்த இஸ்தஃஅலாவுடைய வசனில் வரும்போது ஒரு விஷயத்தை தேடுறதுக்கு சொல்லப்படும். வைதிஸ்தஸ்கா மூசா முன்னாடி வந்த ஆயத்துக்களே வந்துச்சு. மூசா அலை இஸ்லாம் அவர்களிடம் தண்ணீரை தேடினார்கள். இஸ்தகாச இந்த மாதிரி உதவி தேடுதல் அது மாதிரி வருதுல்ல. அது மாதிரி இஸ்தஃப்தஹ வஹுவ தலபுல் ஃபத்ஹி அதாவது வெற்றியை தேடுதல். ஐ அன் நுஸ்ரத உதவியை தேடுதல் வெற்றியை தேடுதல். சரி, பி இசமா அப்படின்னா என்ன? அசலுஹா அந்த அசல் என்ன? பி இச மா ஐ பி இசல்லதி பி இச மா என்பதாக ஐ அதாவது அப்படின்னா என்ன? பி இச அல்லதி பி இச கெட்டு விட்டது அல்லது எப்படிப்பட்டது என்றதால் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் வருது. மா மௌசூல். அப்போ பி இசமா அப்படிங்கிறது அதுதான் பி சமான்னு சொல்லி சொல்லப்படுது. சரி, பி இச அப்படிங்கிறது ஃபஅலுன் லிதம்மி அதாவது இழிவுக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு வினையாக இருக்கிறது. இசங்கிற வார்த்தை இழிவுக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு வினைச்சொல். எப்படிப்பட்ட வினைச்சொல்? இழிவுக்காக பயன்படுத்தப்படும். சரி, கமா அன்ன நிஅம எவ்வாறு நிஅம என்பது பயன்படுத்தப்படுகிறதோ லில் மதஹி புகழுக்காக புகழ்ச்சிக்காக எப்படி நிஅம என்ற வார்த்தை புழங்கப்படுகிறதோ பயன்படுத்தப்படுகிறதோ அதேபோல் தம்முக்காக இழிவுக்காக கேவலத்திற்காக கீழ்த்தரத்தை உணர்த்துவதற்காக அவமானத்திற்காக தம் அதுக்கு இச என்பதாக இந்த வார்த்தை புழங்கப்படுகிறது. பக்யன் பக்யன் அல் பக்யு அப்படின்னா என்ன? அல் ஹசது வல்லுல்மு பகாவத்னு சொல்லுவாங்கள்ல, அதை கிளர்ச்சி செய்கிறது அல்லது வரம்பு மீறுறதுலாம் சொல்லுது. கிளர்ச்சி செய்கிறது. பகையுன்னா என்ன? அல் ஹசது பொறாமை, வல்லுலும் அநியாயம் செய்கிறது. அப்போ அநியாயம் செய்கிறதுக்கும் பொறாமப்படுறதுக்கும் பகையு என்ற வார்த்தை சொல்லப்படுது. வாசலுஹு அதனுடைய அசல் என்ன? அல் ஃபசாத் குழப்பத்தை விளைவித்தல். குழப்பத்தை என்ன செய்து விளைவிக்கிறது. அல் ஃபசாத் குழப்பத்தை விளைவித்தல். மீன் எதிலிருந்து வருது? அதாவது பகல் ஜரஹு மிம் பகல் ஜரஹு அதாவது காயம் இதா ஃபசத கெட்டு விட்டால் சொல்லப்படுது. பகா எபுகின்னு சொல்றாங்க, அதாவது அது கெட்டு விட்டால். காலஹுல் அஸ்மஇ ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க என்ன? இதா ஃபசத அதாவது கெட்டு விட்டால் சொல்லப்படுது. சரிங்களா? காலஹுல் அஸ்மஇ ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. சரி, பா ஊ அப்படின்னா என்ன? ரஜஉ திரும்பி விட்டார்கள். அக்ஸர மா யுஸ்தஅமலு ஃபிஷ்ஷர்ரி பா ஊ அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? ரஜஉ திரும்பி விட்டார்கள். அப்போ அக்ஸர இன்னும் அதிகமாக மா யுஸ்தஅமலு எந்த ஒன்று புழங்கப்படுமோ இந்த வார்த்தை ஃபிஷ்ஷர்ரி தீங்கான விஷயத்துல தீமையுடைய விஷயத்தான் புழங்கப்படும். முன்னாடி வந்து ஃபபாவு பிகதபின் மின் அல்லாஹ் அவங்களுக்கு ஃபபாவு பிகதபின் அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள், அல்லாஹுடைய வெறுப்பிற்கு ஆளாகிவிட்டார்கள். அதே மாதிரி தான் இங்கேயே என்னது? ஃபபாவு பிகதபின் அலா கலப் என்பதாக வருது. சரி, அப்போ பாவு அப்படிங்கிறது ரஜஉ திரும்பிட்டாங்க. அக்ஸர மிம்மா யுஸ்தஅமலு ஃபிஷ்ஷர் தீமையான விஷயத்துல தான் இந்த வார்த்தை அதிகமாக புழங்கப்படும். அதாபும் அதாவது பிஸ்மஷ்தரவு பிஹி அன்ஃபுஸஹும் யக்ஃபுரு பிமா அன்ஸலல்லாஹு பகியன் அன் யுனஸ்ஸிலல்லாஹு மின் ஃபத்லி அலா மன் யஷா மின் இபாதி ஃபபாவு பிகலபின் அலா கலப் வலில் காஃபிரின அதாபும் முஹீன். அப்போ ஃபபாஉங்கிறது வருது. முஹீன் அப்படிங்கிறதுனா முஹ்ஸின் கேவலப்படுத்துறது, முதில்லின் இழிவுபடுத்துறது அவமானப்படுத்துறது, மஹூதும் மினல் ஹவானி கேவலம் இழிவு இதிலிருந்து எடுக்கப்படுது. பிமான துல்லி அவமானம் கேவலம் இழிவு இந்த வார்த்தை இந்த கருத்தை கொண்ட வார்த்தையாக இருக்கு ஹவானுங்கிறது. ஹவானுங்கிற வார்த்தை ஏன்னா ஹவான் அப்படிங்கிற வார்த்தை இதில் இருந்தது. அப்போ முஹீன் அப்படிங்கிறது கேவலத்துக்கு இழிவுக்கு அஹான யுஹீனு அஹான யுஹீன் மன் அஹான சுல்தான ஃபகத் அஹானஹுல்லா அப்படின்னு வர மாதிரி யார் வந்து சுல்தானை கேவலப்படுத்துவானோ இழிவுபடுத்துவானோ அதுலேருந்து முஹீன் அப்படிங்கிறது. முஹ்ஸின் இழிவுபடுத்துதல், முதிலுன் இழிவுபடுத்தக்கூடியவன், கேவலப்படுத்தக்கூடியவன். மாஹுதுமில் ஹவான் அப்படிங்கிறது வந்தது. பிமான துல் அதாவது இழிவு கேவலம் என்பதிலிருந்து.
சரி, இதுதான் இதனுடைய லொகத்துடைய அர்த்தங்கள். அப்ப இந்த ஆயத்துகளுடைய லொகத்துடைய அர்த்தத்தை பார்த்தோம். முஹீன் வரைக்கும் பார்த்துட்டோம். அதாபும் முஹீன் வரைக்கும் 90 ஆயத்து வரைக்கும் என்ன செஞ்சுட்டோம், அதனுடைய அர்த்தங்களை அதனுடைய அகராதி பொருட்களை தெளிவாக பார்த்துட்டோம். அப்போ இதை கூட நமக்கு ஓரளவு விளங்கிடும். அடுத்ததாக முனாசபத் தொடர்பு பார்க்க போகிறோம். இந்த ஆயத்துகளுக்கும் முன்னாடி உள்ள ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அல் முனாசபத்து தொடர்பு என்ன? லா தசாலுல் ஆயாத்து தத்தஹத்தசு அன் பனி இஸ்ராயில் பனி இஸ்ராயில். அப்போ லா தசால் ஆயாத், இந்த வரக்கூடிய ஆயத்துகள் எல்லாமே தத்தஹத்தசு பேசிக்கொண்டே இருக்கிறது. முன்னாடி இருந்து பேசிக்கிட்டே இருக்கு. எதை பற்றி? பனி இஸ்ராயில், பனி இஸ்ரேலை பற்றி ஆரம்பத்தில் இருந்து பேசிக்கொண்டு இருந்துச்சு. எங்கேருந்து ஆரம்பிச்சது? பனி இஸ்ரேலுடைய ஆயத்துகள் அல்லாஹ் சொன்ன மாதிரி யா பனி இஸ்ராயில் லத்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் ஔஃபு பிஅஹதி ஊஃபி பிஅஹதிக்கும் வஇய்யாய ஃபர்ஹபூன் என்பதாக ஆரம்பிச்சது. அங்கிருந்து வையாய ஃபர்ஹபூன் என்று அங்கே ஆரம்பித்த பனி இஸ்ரேலுடைய இந்த சரிதை சம்பவம் அங்கேருந்து ஆரம்பிச்சது. தொடர்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்கு? அப்படியே பயணிச்சு கொண்டிருக்க அந்த ஆயத்துக்களாக தான் போய் கொண்டிருக்கு. பனி இஸ்ரேலர்கள்ட்ட பனி இஸ்ரேலுடைய நிலைகள், அவர்கள் எவ்வாறு அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சாங்க. அதே போல் அடுத்ததாக அல்லாஹ் அவங்களுக்கு உலகத்தாரில் நம்ம என்ன செஞ்சோம், இன்னி அன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன் என்று சொல்றது. அதுக்கு பிறகு என்னது? அவர்களுக்கு உபதேசம் செய்கிறது. அடுத்து மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்து வர வைக்கிறது. அவங்க என்ன செய்யறது? மூசா அலை இஸ்லாமை மூசா அலை இஸ்லாம் இருக்கும்போதே என்ன காலை கண்ணை வணங்குறது. மூசா அலை இஸ்லாம் வந்து என்ன நபியார் போயிருக்காங்க, தூசினாம வர்றதுக்குள்ளே காலை கண்ணை வணங்கி அந்த கேவலப்படுத்துறது. அதே மாதிரி மூசா அலை இஸ்லாத்தை நாங்கள் அல்லாஹ் பார்த்தா தான் நம்புவோம் என்பதாக விதண்டாவாதம் பண்ணுறது. அப்புறம் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த நியாமத்துகள், நிழல் கொடுத்தது, உணவு இறக்குனது, தண்ணீர் கேட்டாங்க தண்ணீர் கொடுத்தது, இப்படி தொடரான நியாமத்துகளை பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக அவங்களுக்கு என்னது? அவங்க எங்களுக்கு இந்த உணவு வேண்டாம், மண்ணு செல்வா வேண்டாம், வேற உணவு தான் வேணும். அதுக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஏற்பாடு செஞ்சு கொடுத்தான். இப்படியே எனது ஒன்றும் இல்லாமல் கொடுத்தான். அடுத்ததாக என்ன செஞ்சாங்க? ஒரு கொலை நடந்து போச்சு. அந்த கொலையுடைய சம்பவத்தை எல்லாம் என்ன செஞ்சான்? அவங்களுக்கு வெளிப்படுத்தணுங்கிறக்காக என்ன செஞ்சான்? ஒரு மாட்டை இருக்க சொன்னான். அந்த மாட்டுடைய விஷயத்தில் அவங்க பண்ண தில்லு முள்ளு, அதில் அவங்க பண்ண அந்த அட்டகாசம், விதண்டாவாதம், தேவையில்லாத கேள்விகள், அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட சிக்கல், இது விஷயங்களை ஃபுல்லாக தான் சொல்லி கொண்டு வந்தான். அதுக்கு பிறகு என்னது? நீங்கள் வந்து என்னது மூமின்களை பார்த்து நீங்கள் அவங்கள பற்றி நம்புறீங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்குருவாங்க, ஈமானை ஏற்றுக்குருவாங்கன்னு ஒருபோதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதாக சொல்லி பனி இஸ்ரேலை பற்றி சொல்லிட்டு, அதே மாதிரி அவங்கள்ட்ட எடுத்த ஒப்பந்தங்களை பற்றி கடைசியாக சொன்னான். என்ன ஒப்பந்தம் செஞ்சோம், என்னென்ன வாக்குறுதி உடன்படிக்கைலாம் நீங்கள் போட்டீங்க, ஆனால் எல்லாத்தையும் செஞ்சிட்டீங்க, மீறிட்டீங்க என்பதாக பற்றி சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி 90 விஷயம் இருந்துச்சுன்னா 100 விஷயத்தில் 95 மறுத்துறீங்க, 5 விஷயத்த என்ன செய்றீங்க? ஏற்றுக்கொள்றீங்க. அப்போ மருத்துவம் செயல்பட அறகுறையாக உங்கள் செயல்பாடு இருக்கிறது. அப்படி வரிசையா லா தசால் ஆயாத்து தத்தஹத்தஸு பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயில் பற்றி இந்த தொடர் பேசிக்கொண்டே இருந்துச்சு. வஃபி ஹாதியில் ஆயாத்தில் கரீமத்தி, இந்த ஆயத்துகளிலே இப்போ வரக்கூடிய ஆயத்தில் என்னது? ததுகீருல்லஹும், அவர்களுக்கு ஒரு உபதேசம் ஊட்டுதல். பிதர்பிம் மினன் நிஅமி, நியாமத்துகளிலிருந்து ஒரு வகையான நியாமத்தை கொண்டு அல்லாஹ் என்ன ஞாபகம் ஊட்டுகிறான். இதெல்லாம் மேலே ஏகப்பட்ட நியாமத்தில் அவங்களுக்கு கொடுத்துருந்தான். மண்ணு செல்வா இறக்குறதுல இருந்து அவங்களுக்கு வேற என்னென்ன நியாமத்துக்கள்லாம் நம்ம கொடுத்தோங்கிறத அல்லாஹ் தெளிவாக பட்டியல் போட்டு சொல்லிக்கொண்டே வந்தான். அப்போ இந்த நியாமத்துகளுடைய வகைகளில் இது ஒரு வித்தியாசமான நியாமத், உயர்தரமான நியாமத்தை கொடுத்தோங்கிறதையும் நம்ம என்ன செய்யறோம்? இந்த ஆயத்தில் சொல்கிறோம். அதான் சொல்லணும். அதாவது லஹும் பிதர்பி மின நியாமி, நியாமத்திலிருந்து ஒரு வகையான நியாமத். அல்லத்தி எப்படிப்பட்டது? அமத்தஹுமுல்லாஹு பிஹா, அல்லாஹ் அவர்களுக்கு அதை கொண்டு என்ன செஞ்சான்? உதவி செய்தான், அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தான், சப்போர்ட் செய்தான். சும்மா காபலூஹா பில் குஃப்ரி ஒல் இஜ்ராமி, தான் சொல்லும். அல்லாஹ் வந்து அவங்களுக்கு நியாமத்துகளை கொண்டு சங்கை செய்கிறான், அதை கொண்டு அவர்களுக்கு கண்ணியம் செய்கிறான். ஆனால் அவங்க அதற்கு பகர எதாக்குறாங்க? அதற்கு எதிரிலே கொண்டு வருகிறார்கள் நிராகரிப்பையும் பாவம் செய்தலையும். ஆதத்தையும், அவருடைய வழக்கத்தை போன்று ஃபி முகாபிலத்தில் எஹ்சானி பில் இசாத்தி, அவங்களுடைய வழக்கமான செயல். அல்லாஹ் அவனை சொன்னான்னு சொன்னால் இவங்க அதுக்கு நேர் மாற்றமாக செய்வாங்க. வந்துச்சுல முன்னாடி வந்து சின்னதே நம்ம என்ன சொன்னோம்? அவங்கள நீங்கள் அந்த ஊருக்குள்ளே போங்கன்னு சொன்னோம். ஊருக்குள்ளே போங்கன்னு சொல்லும்போது என்ன சொன்னோம்? போங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சோம்? நீங்கள் எப்படி போகணும்? உள்ள நுழையும் போது குனிஞ்ச வண்ணமாக போங்க என்பதாக சொன்னோம். அப்போ அது சொன்னதுக்கு வயது குள்ளது குழு ஆதிஹில் கரியா, நம்ம இந்த ஊருக்குள்ளே உங்களை நுழைங்கன்னு சொல்லி சொன்னோம். நுழையும் போது இந்த ஃபக்குலு மின்ஹா ஹை ஷேத்து ரகதவ் வதுகுலுல் பாபு சுஜதவ் வக்கூலு ஹித்தத்துன் என்பதாக சொன்னோம்.
அப்போ ஹித்தத்துன்னு சொன்னா ஹித்தத்துன்னு சொன்னாங்க. உங்க பாவத்தெல்லாம் மன்னிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ அல்லாஹ் ஒன்று சொல்றான். அல்லாஹ் அவங்களுக்கு மண்ணு செல்வா இறக்கணும். அவங்க என்ன செஞ்சாங்க? அதுக்கு நேர் எதிரா அல்லாஹ்வுடைய செயல்பாட்டுக்கு எதிராக செஞ்சு நாங்கள் போக மாட்டோம். நீங்க என்ன செய்யுங்க? நீங்களும் அல்லாஹ்வும் போங்க என்பதாக, அதாவது எகத்தாளமாக, அதே மாதிரி விதண்டாவாதமாக பேசினார். அதான் சொன்னாங்க. ஆதத்திஹிம் அவருடைய வழக்கத்தை போன்று ஃபி முகாபலத்தில் இஹ்சானி உபகாரத்திற்கு பகரத்திலே பில் இசாஅத்தி அதாவது கேடை உபகாரத்திற்கு பகரத்திலே உபத்திரத்தை செய்வார்கள். உபகாரம் சொல்லுவாங்களா, உபகாரம் செய்யாட்டாலும் உபத்திரம் செய்வானான்னு சொல்லி சொல்லுவாங்க. எங்க உபகாரத்துக்கு பகரத்துல உபகாரம் செய்யாட்டாலும் பரவாயில்ல, என்ன செய்யலாம், பயங்கரமான உபத்திரங்களையும் கேடுகளையும் செய்கிறார்கள். இதை கொண்டு அவர்களுக்கு தான் அது நஷ்டம். அல்லாவுக்கு எது ஏற்பட போறது கிடையாது. இருந்தாலும் அவங்களுடைய செயல்கள் இப்படி இருக்குதுங்கிறத இந்த இடத்துல உணர்த்தி காட்டப்படுகிறது, நமக்கு உணர்த்தி காட்டப்படுகிறது. அதுதான் இந்த இடத்துல அல்லாஹ் உணர்த்தி காட்டுறான். அப்போ காதத்திஹிம் ஃபி முகாபலத்தில் இஹ்சானி வல் இசாஅத்தி பில் இசாஅத்தி, அதே மாதிரி ஒரு நிஅமத்தி காதத்தியும் ஃபி முகாபலத்தி நிஅமத்தி, இந்த அருட்கொடைகளுக்கு பகரத்திலே எதிரிலே பில் குஃப்ரான் நிராகரிப்பையும். இப்போ அல்லாஹ் ஒன்று செஞ்சு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்கிறாங்க? அதுக்கு நிராகரிப்பை செய்கிறாங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தில் நிராகரிப்பை ஏற்படுத்துகிறாங்க. வல் ஜுஹூதி இன்னும் பிதண்டாவாதம் மறுப்பு. அல்லாஹ் வந்து என்ன செஞ்சான்? ஒரு மாடருங்கன்னு சொன்னால் அதில் எவ்வளோ பெரிய விஷயங்களை செஞ்சாங்க. நம்ம இதை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னோம், நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் பார்க்காம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதாக அந்த இடத்துல பிடிவாதம், அவங்களுடைய அந்த மறுப்பு. அது மாதிரி அல்லாஹ் என்ன நியாமத்தை கொடுத்தான், அதுக்கு குஃப்ரு, அதுக்கு என்ன நிராகரிப்பு. இப்படி பலவிதமான அல்லாவுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்து கொண்டே இருந்தாங்க. அல்லாஹ் ஒன்று ஏவனான்னு சொன்னால் இவங்க ஒன்று செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. இப்படி மாறி 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 செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி அல்லாஹ் இந்த ஆயத்தில் எடுத்து சொல்கிறான். அப்போ ரெண்டுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்ன? சென்ற ஆயத்துக்கள் ஃபுல்லாக பனி இஸ்ரேலை பற்றி தான் பேசப்பட்டுச்சு. அதில் ஒவ்வொரு நியாமத்துக்களும் எல்லாம் என்ன செஞ்சால் சொல்லி காண்பிச்சான். என்ன நியாமத்துகள் நம்ம கொடுத்தோம், அவங்க அதுக்கு எப்படியெல்லாம் மாறு செஞ்சாங்க, என்னென்ன அட்டூழியங்கள் செய்தாங்க என்பதை நம்ம சொல்லி காண்பித்தோம். அப்போ அந்த நியாமத்துகளுடைய வரிசையில் இப்போ நம்ம கொடுக்குற இந்த நியாமத்து இருக்கிறது, இது ரொம்ப வித்தியாசமான ஒரு உயர்தரமான நியாமத்து. நபிமாரில் அனுப்புறது, வேதங்களை கொடுக்கறது, ஒரு உயர்தரமான நியாமத்தை என்ன செய்யணுமா அவங்களுக்கு செஞ்சோம். சரி, அதை என்ன செய்யணும்? அவங்க அந்த நியாமத்தை பார்த்துட்டு அதுக்கு நேரம் அதுக்கு நன்றி செலுத்துறது தான் உண்மையான ஒரு மூமினுடைய அடையாளமாக இருக்குது. அப்போ நன்றியும் செலுத்த மாட்டிருக்காங்க, அதுக்கு நேர் இதில் குஃப்ரையும் நிராகரிப்பையும் பாவம் செய்கிறதையும் கொண்டு வந்துடுறாங்க. எப்படி பொதுவாக உபகாரத்துக்கு எதிரில் கேடையும், நியாமத்துகளுக்கு எதிரில் நிராகரிப்பு, அதே மாதிரி பிடிவாதங்களையும் மறுப்பையும் கொண்டு வருவதை போன்று என்ன செய்கிறாங்க? இங்கே பனிஸ்ரீகள் கொண்டு வந்து விடுகிறார்கள் என்பதை அல்லாஹு தாலா இந்த ஆயத்துகளில் சொல்லி காண்பிக்கின்றார். மேலுள்ள ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கு மத்தியில் இந்த தொடர்பு தான் எனது இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் உள்ளே பாடங்களை பார்க்கும் பொழுது, ஆயத்துடைய அர்த்தங்களை பார்த்து விட்டோம், அந்த விளக்கங்களை பார்க்கும் பொழுது இன்னும் நமக்கு தெளிவாக விளங்கும். அல்லாஹு தாலா சரியான முறையில் விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. நமக்கு நேர்வழியோடு நடக்கக்கூடிய நல் பாக்கியத்தை தந்து அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.